என்னுடைய கிரெடிட்ஸை கடவுளுக்கு கொடுத்துறாங்கன்னு சொல்ற விஷயம் வேற என்ன சொல்லுங்க மேல. ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க நான் சாமிக்குள்ள வேண்டினதுனால தான் கிடைச்சதுன்னா அப்போ உங்க ப்ரமோஷன் சாமி கிட்ட வேணும்னால கிடைச்சதுங்கிறாங்க. என்னோட எஃபர்ட் அப்போ இது ஆயிடுது இல்லை, நெகட்டிவ் ஆயிடுது இல்லை. அப்போ நானும் காலைல 5:30க்கெல்லாம் எந்திரிச்சு வெளில போகணும். நைட்டு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி 12 மணி ஆகும். இதே அவுட் ஸ்டேஷனாக இருந்தால் என் மனைவிக்கு சொல்கிறது ஒரே வார்த்தை 10:30 மணிக்கு மேலே தான் காலே பண்ணணும். ஏன்னா இருக்க ஆஃபீஸ் ப்ரெஷர்லாம் உங்ககிட்ட இறக்கிடக்கூடாது. அதில் வந்து எனக்கு அதுக்கு மேலே கூப்பிடணும். ஆனால் ப்ரொமோஷன் வரும்போது, இன்க்ரிமெண்ட் வரும்போது, அடுத்த லெவல் கன்ஃபர்மேஷன் ஏதோ ஒன்று வரும்போது, ஏன் கார் வாங்கினா கூட எல்லாமே நான் கும்புறதுனால மட்டும்தான் அப்படிங்கும்போது கொஞ்சம் வலிக்கும், ரொம்ப வலிக்கும், கொஞ்சம் ரொம்பவே வலிக்கும். ஆனால் அதை வந்து உள்வாங்க முடியாது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நம்ம போகிறோம். ஆனால் உழைப்பு என்னமோ நம்மளோட உழைப்பு. எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலடி அப்படின்னு சொல்லுவாங்க சார். நாங்கள் கடவுளே என் புருஷனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சா நமக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு கொஞ்சம் நல்லது தானே அப்படின்னு நினச்சி கடவுளே எனக்கு இந்த எங்கள் வீட்டுக்காருக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், அவங்களோட இதெல்லாம் எல்லாமே எனக்கு பூர்த்தி செய், உனக்கு நான் இந்த இது பண்ணுறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்க போய் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களுக்கு அந்த மைண்டை கொடுக்குறாரு. கிடைச்சு சார், கம்பெனியில் போய் இன்னொரு கம்பெனிக்கு போயிருக்கேன், கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு போடுற ஒரு 101 தேங்காய் போடுறாங்க. அடப்பாவி, ஒரு தேங்காய் 50 ரூபாய்க்கு விற்குது, நீ ஒரு 101 போட சொல்றியா? பரவாயில்ல சார், இதனால செலவழிக்கிறனால தப்பே இல்லை சார் எனக்கு தெரிஞ்சு. நான் வந்துட்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அசஸராக இருக்கிறேன். லீவு நாட்களில் மக்களுக்கு ஜாதகம் பார்க்குறேன். இன்றைக்கி எனக்கு வயசு 57 வயசு ஆகுதுங்க ஐயா. இதில் என்னென்னா எனக்காக அவங்க ரொம்ப வேண்டுறாங்க. ஆனால் நான் இந்த கடவுளை நம்பி மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்கிறேன். அதனால் ஒரு முறை இந்த ஏடி ஏஇலாம் வந்து எங்கள் செக்கிங் வரும்போது அம்மனம்பாக்கங்கிற ஒரு ஏரியா வந்தவாசியில் கூப்பிட்டு போயிருந்தேன். அப்போ அங்கே உள்ள மக்கள்லாம் எங்கள் சாமியாண்டன்னு வந்து காலில் கையில் விழுந்தாங்க, இதெல்லாம் பார்த்தாங்க, எங்கள் ஏடி பார்த்தாங்க. இன்றைக்கி 57 வயசு ஆகிப்போச்சு, எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ப்ரொமோஷனே கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் அசஸராக தான் இருக்கிறேன். அப்படி இந்த பக்தியில் ஆண்டவனை எங்கெங்கெல்லாம் வர வைக்கணுமோ அவ்வளவும் வர வைக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டம்மா பாருங்கள், நைட்டும் பார்க்க மாட்டாங்க, பகலும் பார்க்க மாட்டாங்க, அவ்வளோதான் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நான் ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்கிறேனே. அப்போ அதுக்கு காரணம்